வணக்கம். இது இந்திய சார்லி சாப்ளின் என்று அழைக்கப்பட்ட நமது பெருமைக்குரிய நடிகர் சந்திரபாபுவின் வாழ்க்கை வரலாறு 2ஆம் பாகம். போன பாகத்துல சபாஷ் மீனால அவர் 1958ல இரட்டை வேடங்களில் நடித்து மிகவும் பிரபலமான, புகழ்பெற்ற ஒரு முன்னணி நடிகராக முன்னேறி இருந்தார் என்பது வரை நாம் பார்த்தோம். இந்த பாகத்தில் அதே 1958ல் அவர் வாழ்க்கையில் நடந்த மற்றும் ஒரு முக்கியமான நிகழ்விலிருந்து ஆரம்பிக்கலாம். அது என்னவென்றால் அவருடைய திருமணம். அவர் நாகர்கோயிலுக்கு ஒரு நண்பரின் திருமணத்திற்கு சென்று அங்கிருந்து வரும் வழியில் மதுரையில் தங்குகிறார். அந்த சமயத்தில் சென்னை மாகாண மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்த ஐயாசாமி செட்டியார் என்பவர் சந்திரபாபுவிற்கு நல்ல பழக்கமுடையவர். அவர் ஒரு குடும்பத்தை மதுரையில் சந்திரபாபுவுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அந்த குடும்பத்தினரின் அன்பின் பேரால் அவர்கள் வீட்டில் 2 நாள் தங்குகிறார் சந்திரபாபு. அங்கு அந்த குடும்பத்தினருடன் அவர்களுக்கு வேண்டப்பட்ட மற்றொரு குடும்பமும் தங்கியிருந்தது. அந்த குடும்பத்து பெண் தான் ஷீலா. இந்த ஷீலாவை கண்டதும் சந்திரபாபுவுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. ஏனென்றால் அந்த ஷீலாவின் அழகும், அடக்கமும், பணிவும் அப்படிப்பட்டது. அந்த குடும்பத்தினருக்கும் சந்திரபாபுவிற்கும் அறிமுகமான ஒருவர் அந்த காலகட்டத்தில் இருந்த சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்த அருள் என்பவர். அந்த அருளிடம் ஷீலாவின் பெற்றோர்கள் சந்திரபாபுவை எங்கள் மகளுக்கு நாங்கள் கல்யாணம் செய்து கொடுக்க விரும்புகிறோம். நீ அது பற்றி சந்திரபாபுவிடம் பேசு என்று தூது அனுப்பினார்கள். இதை அந்த அருள் என்பவர் சந்திரபாபுவிடம் சொல்ல உடனேயே சம்மதித்தார் சந்திரபாபு. தடபுடலாக கல்யாண ஏற்பாடுகள் நடைபெற்றன. அந்த காலகட்டத்திலேயே மிகவும் வித்தியாசமான முறையில் ஓலைச்சுவடி வடிவத்தில் திருமண அழைப்பிதழை அடித்தார் சந்திரபாபு. 29 மே மாதம் 1958ல் வெகு விமரிசையாக இந்த திருமணம் நடைபெற்றது. காலை 9 மணியில் இருந்து இரவு 8 மணி வரை உணவு பரிமாறப்பட்டது. 350க்கும் மேற்பட்ட உயர்தர பட்டுப்புடவைகள், அது மட்டுமல்லாமல் பல ஜோடி குத்துவிளக்குகள், வெள்ளி குத்துவிளக்குகள், கடிகாரங்கள் என்று பரிசு பொருட்கள் வந்து குவிந்தன. காமராஜர் வந்து நேரில் வாழ்த்தினார். அது மட்டுமல்லாமல் அனைத்து திரை பிரமுகர்களும் வந்து சந்திரபாபுவையும் ஷீலாவையும் வாழ்த்திவிட்டு சென்றனர். திருமணம் சிறப்பாக நடந்தது. ஆனால் திருமண வாழ்க்கை சந்திரபாபுவிற்கு சிறப்பாக அமையவில்லை. சில நாட்களிலேயே ஷீலா தன் கணவனான சந்திரபாபுவிடம் ஒரு உண்மையை சொன்னார். அதை கேட்டு மனம் கலங்கி தன் தலைமேல் இடி விழுந்தது போல் கவலை அடைந்தார் சந்திரபாபு. அது என்ன உண்மைன்னா, ஷீலாவுடைய குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மனிதரால் ஷீலாவின் குடும்பத்தினரின் அனுமதியோடு ஷீலாவை அந்த பெரிய மனிதர் பலமுறை பலவந்தமாக பலாத்காரம் செய்திருக்கிறார். சில முறை கருக்கலைப்பும் நடந்திருக்கிறது. இந்த துக்கத்தில் இருந்து பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு இதிலிருந்து மீண்டு வந்த ஷீலா ஒரு கால்பந்து வீரனை காதலித்திருக்கிறாள். அதுவும் நிறைவேறாமல் தான் அந்த சூழ்நிலையில் சந்திரபாபுவிற்கு கல்யாணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்லி ஓவென்று அழுதிருக்கிறார் ஷீலா. மறுநாள் சந்திரபாபு வழக்கம் போல் படப்பிடிப்புக்கு சென்றார். ஆனால் அவருக்கு உடனே ஒரு போன் வந்தது. அதில் தன் வீட்டு வேலைக்காரன் ஷீலா அம்மா விஷம் குடித்து விட்டார் என்ற தகவலை கூறுகிறான். உடனே வீட்டிற்கு வந்து ஷீலாவை மருத்துவரிடம் அழைத்துச் சென்று காப்பாற்றுகிறார் சந்திரபாபு. ஷீலா காப்பாற்றப்படுகிறார். பிறகு சில நாட்களில் ஷீலா சந்திரபாபுவிடம், என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை நான் மிகவும் மதிக்கிறேன், நீங்கள் மிகவும் நல்லவர், என் மேல் உயிரையே வைத்திருந்தீர்கள், அதனால் உங்களிடம் எதுவும் மறைக்க கூடாது என்று நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். ஆனால் இவ்வளவு நல்லவரான உங்களிடம் என்னால் தொடர்ந்து வாழ இயலாது, நான் என் அம்மா வீட்டிற்கே போகிறேன் என்று சொல்லிவிட்டு லண்டனுக்கு சென்று விட்டார் ஷீலா. இது சந்திரபாபுவை மிகவும் பாதித்ததால் அவர் இந்த பாதிப்பில் இருந்து விடுபட அவர் நாடியது மதுவை. அதன் பிறகு மதுவிற்கு அடிமையாகி பல நாட்கள் மது போதையிலேயே அவருடைய கவலைகளை கரைத்தார் சந்திரபாபு. பின்னர் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஷீலாவிடம் இருந்து கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தில், நான் ஒரு நபரை இங்கு பார்த்தேன், அவரை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன், நீங்கள் அதற்கு சம்மதிக்க வேண்டும் என்று கேட்கிறார். சரி, எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும் என்று சந்திரபாபு சரி கல்யாணம் செய்து கொள் என்று கூற, அதன் பிறகு அங்கு ஒரு நபரை கல்யாணம் செய்து கொண்டு அதன் பிறகு 7, 8 பிள்ளைகளோடு வாழ்ந்ததாக தகவல். ஒரு நல்ல பெண் சந்திரபாபுவிற்கு மனைவியாக வந்து ஒரு நல்ல மன வாழ்க்கையை அமைந்திருந்தால் சந்திரபாபுவுடைய வாழ்க்கையே வேறு மாதிரியாக இருந்திருக்கும் என்றுதான் தெரிகிறது. இந்த சம்பவத்தால் சந்திரபாபுவின் பெயர் பெரிதும் கெட்டது. ஏனென்றால் அனைவரும் சந்திரபாபு தான் இதற்கு காரணம் என்று நினைத்தார்கள். சந்திரபாபு
ஒரு குடிகாரன், அவனிடம் எந்த பெண் வாழ்வாள் என்று பேசினார்கள். சந்திரபாபு ஷீலாவை சந்தேகப்பட்டார் என்றும் பேசினார்கள். சந்திரபாபு ஒரு கோமாளி, அவனிடம் எப்படி வாழ முடியும் என்றும் பேசினார்கள். இந்த கெட்ட பெயர் அவருடைய சினிமா வாய்ப்புகளையும் வெகுவாக குறைத்தது. அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் அவர்களும் இனி என் படங்களில் சந்திரபாபுவை போட வேண்டாம் என்று கூறிவிட்டார். அதற்கு காரணம் இந்த சந்திரபாபுவின் மன வாழ்க்கை அல்ல. அதற்கு வேறொரு காரணம் இருக்கிறது. அது என்னவென்றால், புதுமை பித்தன் படத்தில் கடைசியாக நடித்த எம்ஜிஆர், சந்திரபாபு தன்னுடன் நடிப்பதால் தன் புகழுக்கு களங்கம் விளைகிறது என்று கருதினார். ஏனென்றால், அந்த படத்தில் சந்திரபாபுவின் நகைச்சுவை காட்சிகள் மிக அருமையாக இருந்தது. அதை அந்த படத்தை பார்த்த அனைவரும் சந்திரபாபுவிற்காக இந்த படத்தை பார்க்கலாம் என்றும், இந்த வெற்றிக்கு சந்திரபாபு தான் காரணம் என்றும் பேசினார்கள். இதை ஜீரணிக்க முடியாத எம்ஜிஆர், இனி தன் படங்களில் சந்திரபாபுவை போடக்கூடாது. அப்படி போட்டால் நான் கால்ஷீட் தரமாட்டேன் என்று தயாரிப்பாளர்களிடம் கூறிவிட்டார். இதை சந்திரபாபுவிடம் கூறி வருத்தப்பட்டார்கள் தயாரிப்பாளர்கள். ஆனால் இதை புரிந்து கொண்ட சந்திரபாபு, இதில் எதுவும் தவறு இல்லை. நான் ஒரு காமெடி நடிகன். என்னால் தான் படம் ஓடியது என்று சொன்னால், அந்த படத்தில் ஹீரோவாக நடித்த எம்ஜிஆர் எப்படி அதை பொறுத்துக் கொள்வார்? அதனால் அவர் சொல்படியே கேளுங்கள் என்று சொல்லிவிட்டார். பிறகு சில வருடங்கள் கழித்து எம்ஜிஆர் அவர்கள் அவரே டைரக்ட் செய்த நாடோடி மன்னன் என்ற படத்திற்காக சந்திரபாபுவை நடிக்க அழைத்தார். அதற்கு காரணம், பல விநியோகஸ்தர்கள் இந்த படத்தில் சந்திரபாபு நடித்தால் நன்றாக இருக்கும் என்று எம்ஜிஆரிடம் கூறினார்கள். அதனால் எம்ஜிஆர் இந்த படத்தில் சந்திரபாபுவை நடிக்க வைத்தார். இந்த படம் நன்றாக ஓடியது. சந்திரபாபுவிற்கும் மிக நல்ல பெயர் வாங்கி கொடுத்தது. சந்திரபாபு வைத்து படம் எடுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்னவென்றால், சந்திரபாபுவின் சாகசங்கள். சந்திரபாபு துணிச்சலாக பயப்படாமல் பல காட்சிகளில் டூப் போடாமல் அவரே நடிப்பார். அவர் மேலிருந்து கீழே விழுவது, பல்டி அடிப்பது, இங்கும் அங்கும் குதித்து ஓடுவது, வாயிலிருந்து கோழி குஞ்சுகளை எடுப்பது, பெருசாளிகளையும் எலிகளையும் உடம்புக்குள் உலாவ விடுவது என்று அவர் பலவிதமான சேட்டைகளை செய்திருக்கிறார். இதனால் அவருக்கு பல இடங்களில் காயங்களும் பட்டிருக்கிறது. இதனால் அவர் ஏதாவது பாதிப்புக்குள்ளாவாரோ, அவருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று அவருடன் நடிப்பவர்களும், தயாரிப்பாளர்களும், டைரக்டர்களும் பயந்தார்கள் அந்த காலகட்டத்தில். அதுவே அவர்களுக்கு ஒரு பதட்டமாக இருந்தது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலையே செய்யப்படாமல், எவ்வளவு டேக்குகள் ஆனாலும் அந்த காட்சி நன்றாக வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பல வலிகளையும் தாங்கிக் கொண்டு, பல அபாயகரமான காட்சிகளில் அற்புதமாக நடித்துக் கொடுத்தவர் சந்திரபாபு. 1959 ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் சகோதரி என்ற ஒரு படத்தை எடுத்தார். அந்த படம் முழுசா எடுத்த பிறகு அதை போட்டு பார்த்தார் ஏவிஎம். அதை பார்த்த ஏவிஎம்முக்கு அந்த படம் திருப்திகரமாக இல்லை. நிச்சயமா இந்த படம் ஓடாது என்ற எண்ணத்திற்கு வந்தார் ஏவி மெய்யப்ப செட்டியார். இந்த படத்தை காப்பாற்றணும்னா இதுல நிச்சயம் சந்திரபாபுவுடைய நகைச்சுவை காட்சிகள் இருந்தே ஆகணும். அப்பதான் இந்த படம் ஓடும் என்ற முடிவுக்கு வந்த ஏவி மெய்யப்ப செட்டியார் சந்திரபாபுவை கூப்பிட்டு தன்னுடைய எண்ணத்தை சொன்னார். சரின்னு ஒத்துக்கிட்ட சந்திரபாபுவிற்கு அன்று பேசப்பட்ட சம்பளம் 1,00,000 ரூபாய். சிவாஜியே அந்த காலகட்டத்தில் 1,00,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்தார். அதே சம்பளம் சந்திரபாபுவிற்கு வழங்கப்பட்டது. சந்திரபாபுவும் நகைச்சுவை காட்சிகளை எல்லாம் எடுத்து அதை சகோதரி என்ற படத்தோடு இணைத்தார். பிறகு படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இந்த படத்துல தான் நான் ஒரு முட்டாளுங்க, நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க என்ற பாடல் இடம்பெற்றது. இந்த பாடல் பட்டி தொட்டி எல்லாம் மிகவும் பிரபலமானது அந்த காலகட்டத்தில். சந்திரபாபுவும் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களும் மிகச்சிறந்த நண்பர்களாக திகழ்ந்தார்கள். அவர்களுடைய நட்பை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கலாம். எம்.எஸ். விஸ்வநாதன் 1945, 46 காலகட்டங்களில் எஸ்.என். சுப்பையா நாயுடு என்ற இசையமைப்பாளரிடம் எடுபிடி வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு பாட சான்ஸ் கேட்டு வந்தவர் சந்திரபாபு. அப்படி பாட சான்ஸ் கேட்டு வந்தவரை எஸ்.என். சுப்பையா நாயுடு எம்.எஸ்.விக்கு அறிமுகம் செய்து வைத்துவிட்டு, எம்.எஸ்.வியிடம் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்து வையுங்க, இந்த பையன் பாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். அதன் பிறகு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்த எம்.எஸ். விஸ்வநாதன் எஸ்.என். சுப்பையா நாயுடுவிடம், இந்த பையனை பாட சொன்னா இவன் பாட்டை கூட டயலாக் மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை கேட்ட சந்திரபாபுவுக்கு எம்.எஸ்.வி மேல பயங்கர கோபம். இதை பிற்காலத்துல அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகன் ஆன பிறகு, எம்.எஸ்.வியும் ஒரு பெரிய இசையமைப்பாளராக ஆன பிறகு இந்த கோபத்தை வஞ்சம் தீர்த்து கொள்ளலாம் என்று நினைத்தார்
ஒரு படத்தில். அது என்ன படம்னா, டி.ஆர். ராமண்ணா அவர்கள் இயக்கத்தில் எம்.ஜி.ஆர். அவர்கள் கதாநாயகனாக நடித்த குலே பகாவலி என்ற படம். அந்த படத்துல எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைப்பாளர். அதுல காமெடி நடிகன் நம்ம சந்திரபாபு. ஒரு பாடலுக்கு சந்திரபாபு நடனம் ஆடணும். ஆனா சந்திரபாபு எம்.எஸ். விஸ்வநாதன பழி வாங்கணும் என்பதற்காக ராமண்ணா கிட்ட போயி, "இந்த பாட்டு நல்லாவே இல்ல. இத நான் வந்து எப்படி இந்த பாட்டுக்கு நடனம் ஆட முடியும்? இது வந்து நான் நல்லா நடனம் ஆட வேண்டிய ஒரு பாட்டு அல்லவா?" என்று சொல்லியிருக்கிறார். இதை கேள்விப்பட்ட எம்.எஸ்.வி. அவர்கள் உடனே அவர் அந்த பாட்டிற்கு நடனம் ஆடி காண்பித்திருக்கிறார். இதில் மயங்கிய நம் சந்திரபாபு, அதிலிருந்து எம்.எஸ்.வியின் ரசிகராகவும், அவருடைய நெருங்கிய தோழனாகவும் மாறிவிட்டார். எம்.எஸ்.வி இசையமைப்பாளர் தானே! அவர் எப்படி அவ்ளோ அழகா நடனம் ஆடினார்ன்னு நீங்கலாம் கேட்கலாம். அவர் முதலில் வந்தது நடிக்கத்தான். அதற்காக அவர் வழுவூர் ராமையா பிள்ளையிடம் முறையாக நடனம் பயின்றார். அதன் பிறகே அவர் இசையமைப்பாளராக தன்னை மாற்றிக் கொண்டார். 1960இல் கண்ணதாசன் அவர்கள் கவலையில்லா மனிதன் என்ற படத்தை ஆரம்பிக்கிறார். தன் நண்பன் எம்.எஸ்.வி அவர்களின் சிபாரிசின் பேரில் சந்திரபாபுவை அதில் கதாநாயகனாக போடுகிறார். சந்திரபாபுவை அணுகிய போது, எனக்கு ரூ. 1,00,000 சம்பளம் வேண்டும் என்று கேட்கிறார். அதை தர சம்மதிக்கிறார் கண்ணதாசன். ஆனால் பிற்காலத்தில் இந்த படத்தை பற்றியும், சந்திரபாபுவை பற்றியும் கண்ணதாசன் மிக வருத்தமாக சொல்லியிருக்கிறார். கவலையில்லா மனிதனை கவலையடைய வைத்து விட்டார் சந்திரபாபு. அவருடைய கெட்ட குணங்களால் படத்தை கெடுத்து விட்டார் என்றெல்லாம் பிற்காலத்தில் பேட்டியில் சொல்லியிருக்கிறார் கண்ணதாசன். அதேபோல் சந்திரபாபுவும் பதிலுக்கு எனக்கு தர வேண்டிய பணத்தை சரியாக தரவில்லை கண்ணதாசன். அதனால்தான் சில சமயம் நான் கோபித்துக் கொண்டேன். படப்பிடிப்புக்கு செல்லாமல் இருந்தேன் என்றெல்லாம் அவர் பங்குக்கு அவர் சொல்லியிருக்கிறார். யார் பக்கம் நியாயம் என்று நமக்கு தெரியவில்லை. இந்த படம் வெளிவந்து மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்த ஒரே ஒரு பாடல் இன்று வரை மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறது. அது என்ன பாடல் என்றால், பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே என்ற பாடல் இன்று வரை மக்களை கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. 1965 இந்தியா, பாகிஸ்தான் போர் நடந்து முடிந்திருந்த தருணம். அப்போ நம்ம தமிழ் திரையுலகத்தினர் போர் வீரர்களை மகிழ்விக்க எல்லைக்கு சென்று அவர்களுக்கு கலை நிகழ்ச்சி நடத்தினார்கள். அந்த கலை நிகழ்ச்சியில் நம் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய இசை நிகழ்ச்சியும், அது மட்டுமல்லாமல் பத்மினி அவர்களின் நடனமும் நடைபெற்றது. பல பாடகர்கள் பாடினார்கள். பி.வி. ஸ்ரீனிவாஸ், டி.எம். சௌந்தரராஜன், எல்.ஆர். ஈஸ்வரி, பி. சுசீலா, ஜானகி, சந்திரபாபு மற்றும் பலர். அதில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்திரி, பத்மினி, ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். இந்த இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த மக்கள் ஹிந்தியில் பாட வேண்டும் என்று கூச்சலிட்டார்கள். இதை பார்த்த சந்திரபாபுவிற்கு மிகவும் கோபம் வந்தது. உடனே மேடை மீது ஏறி மக்களிடம் ஆங்கிலத்தில், நீங்கள் இப்படி கத்திக்கொண்டே இருக்கக்கூடாது. நாங்கள் இங்கு வந்தது போர் வீரர்களை மகிழ்விக்க, உங்களுக்காக அல்ல. நீங்கள் ஒரு பைசா கூட செலவு செய்யாமல் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். இதோ இங்க இருக்காரு பாருங்க குள்ளமா, இவர் எம்.எஸ். விஸ்வநாதன், சிறந்த இசையமைப்பாளர். உங்க சங்கர் ஜெய்கிஷனை விட மிக சிறந்த இசையமைப்பாளர். அதோ சிவாஜி கணேசன், இந்தியாவிலே ஒரு சிறந்த நடிகர். நான் ஒரு சிறந்த ஹாஸ்ய நடிகன். ஹாஸ்ய நடிகன் என்றால் நகைச்சுவை நடிகன் அப்படின்னு சொல்லி, நாங்க எல்லாம் உங்களுக்காக தான் வந்திருக்கோம். பத்மினியும் நடனம் ஆடுவார் என்று சொல்லி, அதன் பிறகு பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய் என்ற பாடலை சந்திரபாபு பாடினார். அதை மொழிபெயர்த்தார்கள். அதன் அர்த்தத்தை தெரிந்த பிறகு அங்கு இருந்த பலர் கண்ணீரோடு அதை ரசித்தார்கள். மீண்டும் மீண்டும் பாட சொல்லி சந்திரபாபுவை வற்புறுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்த பிறகு அப்போதைய ஜனாதிபதி நம் தமிழர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனைத்து திரைக்கலைஞர்களையும் அவருடைய ஜனாதிபதி மாளிகைக்கு கூப்பிட்டு அனைவருக்கும் விருந்தளித்தார். விருந்தெல்லாம் முடிந்த பிறகு அனைவரும் ஒரு அறையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யாராச்சும் ஒரு பாட்டு பாடுங்கள் என்று ராதாகிருஷ்ணன் அன்பாக கேட்டார். அதற்கு எம்.எஸ்.வி அவர்கள் இசையமைக்க நம் சந்திரபாபு பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய் என்ற பாடலை பாடினார்.
இதை மிகவும் ரசித்த ராதாகிருஷ்ணன் சந்திரபாபுவையும் எம்எஸ்வி அவர்களையும் வெகுவாக பாராட்டினார். உடனே சந்திரபாபு சந்தோஷமடைந்து ஜனாதிபதி என்றும் பாராமல் துள்ளி குதித்து அவரிடம் சென்று அவர் கன்னங்களை தடவி அவருக்கு முத்தமிட்டு ரசிகண்டானி என்று ராதாகிருஷ்ணனை இவர் பாராட்ட அந்த இடமே ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் ஜனாதிபதி அவரிடம் இவ்வளவு சகஜமாக போய் இவர் பேசுகிறாரே என்று ஜெமினியும் நம் சிவாஜி அவர்களும் போய் அவரை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றியெல்லாம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எந்த கவலையும் தெரிவிக்காமல் அவரும் சந்திரபாபுவின் கன்னங்களை வருடி நீ மிகச்சிறந்த நடிகன் என்று பாராட்டியிருக்கிறார். இவ்வளவு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார் சந்திரபாபு அவர்கள். ஸ்ரீதர் அவர்களின் டைரக்ஷனில் போலீஸ்காரன் மகள் என்ற படத்தில் மனோரமா அவர்களோடு முதலில் ஜோடியாக நடித்தார் சந்திரபாபு. அவர்கள் இருவரும் ஜோடியாக பாடி ஆடி நடித்த பாடல் பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது என்ற பாடல் மிகவும் பிரபலம் அடைந்தது அந்த காலகட்டத்தில். அதற்கு இருவரின் குரலும் நடனமும் மிகவும் அருமையாக அமைந்தது அந்த பாட்டில். ஏவிஎம் தயாரிப்பான அன்னை என்ற படத்தில் பானுமதி அவர்களோடு நடித்தார் சந்திரபாபு. அந்த படத்துல பெருசாலிகள்லாம் அவர் முகத்திலையும் உடம்புலையும் ஓடும். இதற்காக பெருசாலிகளை வரவழைச்சு அதற்கூட நடித்தார் சந்திரபாபு. அதுல நிறைய இடங்கள்ல அவர் உடம்புல காயமே ஏற்பட்டுதான் அந்த பெருசாலிகளால. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாம அந்த காட்சிகள் எல்லாம் சிறப்பாக நடித்தார். அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அவ்வளவு நல்லா ஒரு நகைச்சுவையான காட்சிகள் அந்த காட்சிகள். அடுத்து 1963இல் கடவுளை கண்டேன் என்ற படத்தில் நாகேஷுடன் இணைந்து காமெடியில் கலக்கியிருப்பார் சந்திரபாபு. இருவரும் காமெடியில் இந்த படத்தில் மிக அருமையாக நடித்திருந்தார்கள். சந்திரபாபு ஆழ்வார்பேட்டையில் உள்ள பீமண்ண கார்டன் முதலி தெரு என்ற தெருவில் உள்ள ஒரு வீட்டில் மாடியில் குடியிருந்தார். கீழ் வீட்டில் இந்திய துணை ஜனாதிபதியான வி கிரி அவர்கள் ஒரு மாதம் தங்கியிருந்தார். பிறகு அந்த வீட்டிற்கு இன்னொரு குடும்பம் வந்தது. அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் சந்திரபாபுவை நேரில் சந்திக்கும் போதெல்லாம் அவரிடம் சற்று பேசுவார், வணக்கம் சொல்லுவார். இப்படி போய்கொண்டிருந்தது. சந்திரபாபு ஒரு முறை காய்ச்சலால் வீட்டில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அறைக்கு வந்து நலம் விசாரித்தார் அந்த பெண். இதை பார்த்த சந்திரபாபு குடும்பத்தினர் அந்த பெண்ணையும் அவருடைய குடும்பத்தினரையும் திட்டி, நீ என் பையனை மயக்க வந்திருக்கிறியா, இந்த மாதிரிலாம் எங்க வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காத என்றெல்லாம் சொல்லி சண்டை போட்டிருக்கிறார்கள். இதை அறிந்த சந்திரபாபு தன் அப்பா, அம்மா, அக்காவிடம் இது சரியல்ல, நீங்கள் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார். அது மட்டுமல்லாமல், நீங்க இந்த மாதிரி செய்ததுனால இனிமேல் இங்க நீங்க இருக்க தேவையில்லை, நீங்க வேற எங்கேயாவது போயிடுங்க என்று அவர்களை தன் வீட்டை விட்டே விரட்டி விட்டார் சந்திரபாபு. ஆனால் அவருடைய சில சகோதரர்களும் அவருடைய தங்கையும் அவரிடம் தொடர்பில் தான் இருந்தார்கள். அவர்கள் அவ்வப்போது வந்து போவார்கள். இவர் குடும்பத்தினர் சண்டை போட்ட அந்த பெண் தான் பிற்காலத்தில் புகழ்பெற்ற நடிகையாக விளங்கிய விஜயகுமாரி அவர்கள். சந்திரபாபுவிற்கு தன் இளைய தங்கையான நோபில் மீது ஒரு தனிப்பட்ட பாசம் இருந்தது. நோபில் ஒரு இந்து வாலிபரை காதலித்து வந்தார். அந்த காதலுக்கு சந்திரபாபு பச்சை கொடி காட்டினார். பணம் கொடுத்து நீ ஒரு தங்க சங்கிலி வாங்கிக்கொள், அவனை கல்யாணம் செய்து கொள் என்று கூறி அனுப்பி வைத்தார் சந்திரபாபு. ஆனால் இதை அறிந்த சந்திரபாபுவின் மூத்த சகோதரர் நோபிலை கண்டித்து இந்த கல்யாணம் நடக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். அதனால் மனமுடைந்த நோபில் தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் சந்திரபாபுவை வெகுவாக பாதித்தது. வெகு நாட்களாக அவரால் தன் தங்கையை பிரிந்த சோகத்தில் இருந்து மீள முடியாமல் தவித்தார். முதலில் மனைவியை பிரிந்தார், பிறகு தன் அன்பு தங்கையை பிரிந்தார். இத்துடன் இந்த பகுதியை முடித்துக் கொள்கிறேன். இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது சந்திரபாபுவின் வாழ்க்கையில். அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அபிப்பிராயங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.